ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வரலட்சுமி பூஜைக்கு செய்யக்கூடிய நெய்வேத்தியங்கள். அதாவது சில பேர் 9 வகை, 7 வகை, 5 வகைன்னு செஞ்சு அவங்கவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாரி படைப்பாங்க. சிம்பிளா 5 வகையான நெய்வேத்தியங்கள் எப்படி செய்றதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். காலையிலே சில பேர் பிரம்ம முகூர்த்தத்தில பூஜை செஞ்சு முடிச்சுருவாங்க. நானும் அப்படி தான் செய்வேன். ஸோ முந்தின நாள் நைட்டே அரிசி, உளுத்தம் பருப்பு இது எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டோன்னா, காலையில நம்ம எந்திரிச்ச உடனே செய்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த மாரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது, பச்சரிசியா எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ஸோ பச்சரிசி தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல் இது 2த்துக்கு மட்டும் தனியா அரிசி கழுவி ஊற வச்சுட்டேன். மத்ததுக்கெல்லாம் தனியா ஊற வச்சாச்சு. அதே மாரி வடைக்கு உளுத்தம் பருப்பு, புளி சாதத்துக்கு புளி, அதுக்கப்புறமா சுழியத்துக்கு கடலைப்பருப்பு இது எல்லாமே நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம காலையில் எந்திரிச்சதுமே வேலையா சாதம் வடித்து வச்சிடணும். அதே மாதிரி தயிர் சாதம் சக்கரை பொங்கலுக்கு குக்கரில் நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போது சாதம் வேகும் போதே வடைக்கு மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். மாவு அரைக்கும் போது இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, சீரகம், பெருங்காயம், உப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சைடில் வச்சுருங்க. கடைசியாக நம்ம வடை சுட்டுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே சாதம் வெந்துருச்சு. சாதம் வடித்த உடனே ஒரு பெரிய தாம்பாள தட்டில் போட்டு ஆற வச்சிடணும். இப்போ ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லெமன் ரைஸு தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுவும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வேர்க்கடலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா 2மே சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுக்கணும். ஃப்ளேமு சிம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு தீஞ்சிரும். இப்போது எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நான் லெமன் பிழிஞ்சிக்கிறேன். இப்போ இது கூட நம்ம வடித்து ஆற வச்சுருக்கிற சாதம் சேர்த்துக்கோங்க. சாதம் வடிக்கிறதும் இதில் கொஞ்சம் பார்த்து தான் வடிக்கணும். ஏன்னா ரொம்ப குழைவும் விட்டுறக்கூடாது, அதே சமயம் வேகாமலும் இருந்துடக்கூடாது. கரெக்டாக வடிச்சிட்டோன்னா நமக்கு ரைஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு புளி சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். புளி சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கணும். 2 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, கொஞ்சமாக ஒரு 5, 6 காஞ்ச மிளகாய் இது எல்லாமே வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். வேர்க்கடலை மட்டும் மற்றதெல்லாம் அரைச்சிட்டு கடைசியாக ஒரு 2, 3 பல்ஸ் விட்டு எடுத்தால் போதும். கொரன்னு இருக்கணும் இந்த மாதிரி. இது ஒன்ஸ் நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா 6 மந்த்ஸ் கூட கெட்டு போகாது. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயை விட்டு கடுகு பொரிஞ்சதுமே கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி நைட்டே ஊற வச்சுருந்தோம் புளியை, அதை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டேஜில் வறுத்த வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பவுட்ரு கூட இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. எனக்கு கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் பாதியே எடுத்துகிட்டு மீதி இருக்கிற கிரேவியில் சாதம் சேர்த்துக்கிறேன். இது கூட உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துட்டோம்னா நம்மளோட புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். கோயிலில் தர புளியோதரை மாதிரியே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு தயிர் சாதம் தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயை விட்டு கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு இதெல்லாம் பொன்னிறமாக செவந்து வரும்போது கொஞ்சமாக இஞ்சியை துருவி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இஞ்சியை துருவி சேர்க்கும்போது பசங்களுக்கு சாப்பிடும்போது வாயில் கடிப்படாது. கூடவே கொஞ்சமாக அரை பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி சாதம் குழைய வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி எடுத்துக்கிறேன். மீதியை சக்கரை பொங்கலுக்கு வச்சுட்டேன். அதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் மசிச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போது தான் நமக்கு க்ரீமியான தயிர் சாதம் கிடைக்கும். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறதுல இது கூட கொட்டி ஒரு 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பர் க்ரீமியான தயிர் சாதம் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது தேங்காய் சாதம். தேங்காய் சாதத்துக்கு எப்பயும் போல் எண்ணெயை விட்டு கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதுக்கு பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம். கூடவே கொஞ்சமாக முந்திரி சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா துருவி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா சிம்லேயே வச்சு நம்ம 2-3 மினிட்ஸ்க்கு அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. நேரம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம அது ஃப்ரை பண்ண வேண்டாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுருக்கிற சாதம், கொத்தமல்லி, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா தேங்காய் சாதம் ரெடி.
நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கலுக்கு நம்ம ஆல்ரெடி சாதம் குக்கரில் வச்சுட்டோம். இப்போது கொஞ்சமாக கடாயில் நெய்யை விட்டுக்கோங்க, முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தையும் சேர்த்துக்கோங்க. சாதம் சேர்த்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நெய்லியே நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா 1 கப்பு அரிசி இருக்கும், அதுக்கு நான் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன், நாட்டு சக்கரை. வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது கொஞ்சமாக ஒரு பிஞ்சு கூட இல்லை, அதை விட கம்மியாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். நிறையவும் சேர்த்துறாதீங்க. அது கூடவே 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல். கடைசியாக கொஞ்சமாக நெய் விட்டு இறக்கிருங்க. சூடாக இருக்கும்போது இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி இருந்தால் தான் ஆறுனதுக்கப்புறமா சக்கரை பொங்கல் கரெக்டான பதத்தில் இருக்கும். இல்லைன்னா ரொம்பவே கட்டியாக இருந்தால் டேஸ்ட் அவ்வளவும் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது சுழியம். சுழியம் செய்கிறதுக்கு ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன்ஸு உளுத்த மாவு, நம்ம வடைக்கு அரைச்சோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்த மாவு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போது அதையும் இது கூட சேர்ந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ இதையும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு வச்சுட்டோன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ உள்ளே வைக்கிற பூரணம் அதுக்கு தேங்காய் துருவல் இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு 4-5 தேங்காய் பத்தையை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. கடலைப்பருப்பு சூடாக அரைக்கக்கூடாது, நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சாதான் அது நல்லா வரும். இல்லைன்னா அப்படியே குழஞ்சிரும். அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைச்சிட வேண்டாம். கொஞ்சம் 1, 2 பருப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிட்டா தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டிட்டு அதை நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மாவு கூட உள்ளே சேர்த்து டிப் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் எண்ணெயில் எடுத்து போடணும். கையில் எடுத்து போடும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு ரவுண்டாக வராது. இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ரவுண்டாக வரும். ஃப்ளேம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளேயும் வெந்து வரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துருங்க. இப்போ பாருங்களேன், வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். நம்ம 2 ஸ்பூன் உளுத்த மாவு சேர்த்தோம் இல்லையா, அதை ஸ்கிப் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ கடைசியாக நம்ம வடை சுட்டுக்கலாம். வடை சுடுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இலையில தட்டி எடுப்பாங்க, கரண்டியில் போடுவாங்க. பட் நீங்கள் கையிலேயே போடுங்களேன். இது தாங்க எனக்கு ஈஸி மெத்தடாக தெரியுது. கொஞ்சமாக கையில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மாவு எடுத்து அப்படியே ஓட்டை போட்டு எண்ணெயில் போடும்போது ஈஸியாக வந்துடும். நம்ம கடைசியாக போடுறதுக்கு ஒரு ரீசன், அதுக்கு ரெஸ்டிங் டைம் 45 மினிட்ஸ் ஆவது வேணும். ஸோ அதனால தான் நம்ம கடைசியாக சுடுறோம். அப்போ தான் இந்த மாதிரி வெறிய கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக நமக்கு கடையில் சுடுற வடை மாதிரியே கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க.